கிங்ஸ்டன், மர்மர், யமகாதகி, சப்தம் என அடுத்தடுத்து த்ரில்லர் படங்கள் வெளியாகி இருப்பதன் மூலம் கோலிவுட்டில் மீண்டும் பேய் படங்களின் ஆதிக்கம் அதிகமானதாகவே பார்க்கப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அதே ட்ரெண்ட் மீண்டும் வருகிறதா? ஒரு பேய் படம் வெளியாகி வெற்றி பெற்றுவிட்டால் அதே பாணியில் பல இயக்குநர்கள் பேய் படங்களையே இயக்கி வெளியிடுவது வழக்கம். பீட்சா படத்திலிருந்து உருவான இந்த ட்ரெண்ட் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் நீடித்தது. காஞ்சனா, அரண்மனை, தில்லுக்கு துட்டு படங்களின் சீரீஸ்கள் இன்று வரை தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் கோலிவுட்டை பேய் படங்கள் ஆக்கிரமித்து வருகின்றன. நடப்பாண்டில் மட்டும் ஜீவா, அர்ஜுன் நடிப்பில் அகத்தியா, ஆதி நடிப்பில் அறிவழகன் இயக்கிய சப்தம், ஜிவி பிரகாஷ் நடிப்பில் கிங்ஸ்டன் ஆகிய படங்கள் வெளியானது. இது தவிர மர்மர் மற்றும் யமகாதகி படங்களும் வெளியானது. இவற்றில் மர்மர் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளை ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கி மொக்கை வாங்கியது. ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் காஞ்சனா 4, மிஸ்கினின் பிசாசு 2 போன்ற திரைப்படங்கள் இந்த ஆண்டு வெளியாக உள்ளன. நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் பலரும் த்ரில்லர் கதைகள் மீது கவனம் வைப்பதை பார்க்கும்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே ட்ரெண்ட் செட்டர் மீண்டும் உருவானதாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மர்மர் திரைப்படம் போன்ற போனியாகாத திரைப்படங்களை எல்லாம் பொய்யான விமர்சனங்களின் மூலம் ஓட வைப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன.